ஆனால் நான் அமாவாசை அன்னைக்கு கிளம்பியிருக்கிறேங்க. ஸோ இந்த அமாவாசைக்கு கிரிவலம் போகிறனால என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிவலத்தில் நடக்கும்போது எனக்கு ஒரு அதிசயம் ஒன்று நடந்ததுங்க. அது என்னன்றதை நான் ஏற்கனவே டைட்டிலில் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோலையும் போக போக பாருங்கள், கண்டிப்பாக அதை பற்றியே நான் சொல்கிறேன். ஸோ கிரிவலத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லாருமே பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் திருவண்ணாமலை கிரிவலம் எல்லாரும் போகிறது உண்டு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி போகிறனால ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இருந்தாலும் லட்சக்கணக்கில் கூட்டம் வருங்க. அதனால் பீஸ்ஃபுல்லாக நடந்துட்டு வரணும்னா நம்ம கிரிவலத்துலேயும் போகிறதையும் விட்டுட்டு கொஞ்சம் மற்ற நாட்கள்லேயும் நம்ம போகிறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி பல பேர் என்ன மாதிரியே யோசிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் நானும் யோசித்தேன், என்னைக்காவது ஒரு நாள் போகலாம். ஏன்னா ஒரு நாளைக்கும் கிரிவலம் போகிறனால ஒரு தனிப்பட்ட சிறப்புகளும் இருக்குதுங்க. உதாரணத்துக்கு சண்டே போனால் கைலாயத்தில் நம்மளுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. திங்கக்கிழமை போனால் உங்களுக்கு செல்வம் பெருகும் அப்படின்ற மாதிரியும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இதையும் தாண்டி செவ்வாய்க்கிழமை போனால் வறுமை நீங்கும், கடன்ல இருந்து நீங்கள் வெளில மீண்டு வந்துடுவீங்க அப்படி